இன்னொன்று இவங்களை வச்சுருந்தா எனக்கு அது குற்றம். நான் சட்டப்படி நான் போய் போலீஸில் நிற்கணும். நான் நிற்க விரும்பலை. இந்த பிள்ளை போகிறாந்தா போய்கிட்டுன்னு சொல்லியாச்சு. இந்த பொண்ணு போயிடுச்சு. இது நாள் வரைக்கும் அது வீட்டு வாசப்படியை ஏறி நான் ஒரு கிளாஸ் தண்ணி குடித்ததில்ல. அங்கே உள்ள மக்களை நீங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு பாருங்க. நான் என்னைக்காச்சும் எங்கே இருக்காங்க அவங்க? அவங்க அந்தானே வேற இடத்துல இருக்காங்க. பின்னாடி நம்ம வீட்டுக்கு அந்தானே மரக்கடை சைடில் இருக்காங்க. யாசின் காலனிங்கிற இடத்துல இருக்காங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பிள்ளைங்க ரெண்டும் இங்கே தான் என்கிட்ட தான் இருக்கும். இடையில இப்போ ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி சொன்னிச்சு, நான் மலேசியா போகிறேன், உங்கள் பையன் பணம் அனுப்பலைன்னுச்சு. ஏன் பணம் அனுப்பலை, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னா, இல்லை பணம் அனுப்பலை, நான் போகிறேன்னுச்சு. அப்படின்னா சரி, நான் உனக்கு ஃபைன் கட்டுறேன், நீ முன்னாடி போயிட்டு ஒரு 6 மாதத்துக்கு சம்பாரிச்சிட்டு வந்து பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு போ, சின்னவளை அழைச்சிக்கிட்டு போ, பெரியவ உங்ககிட்ட வரமாட்டேங்கிறா, நீ சின்னவளை அழைச்சிட்டு போ, அதுக்குள்ளே நூறப்பாவும் வரட்டும். ஏன் நீ எப்போ நாங்கள் கேட்டாலும் நூறப்பாவை நான் தான் வரவேணான்னு சொல்லியிருக்கேன். நான் தான் வர சொல்லலாம். 8 வருஷம் ஆச்சு அவன் போய். 8 வருஷமா வரவே இல்லை. வர உடலை இந்த பொண்ணு. எவ்வளோ வயசாச்சு இப்போ பசங்களுக்கு ரெண்டுக்கும்? அந்த பொண்ணுக்கு 12 வயசு, இந்த பொண்ணுக்கு 11 வயசு. சில விஷயங்களில் இந்த பாப்பாவை அது ரொம்ப கொடுமை பண்ணும்.